நூறு சாமி படம் எப்படிக்கா இருக்கு? இது 100 சாமின்னு சொல்ல முடியாது சார், 1000 சாமி சேர்த்தே சொல்லலாம் சார். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. சொல்ல வந்த கருத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு? சொல்ல வந்த கருத்து எல்லாமே ஓகே தான் சார். எல்லார் வீட்லயும் பாஸ்கர் மாதிரியே ஒரு பாஸ்கர் இருந்தாங்கன்னா அது ஓகே ஆயிடும் சார். ஓகே. ஸ்வாசிகா மேம் அண்ட் விஜயாண்டி சார் அவங்களோட காம்போ எப்படி இருக்கு? அவங்க ரெண்டு பேரோட பேர் சூப்பர். செல்வி அக்காவை அடிச்சுக்கவே முடியாது சார். அடிச்சுக்கவே முடியாது. ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில சீன்ஸ்ல ரொம்ப கனெக்ட் ஆச்சு, லைக் ரொம்ப எமோஷனலா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எமோஷனல் சில விஷயத்த நாங்க அந்த செல்வி அக்காவா இல்லையே ஃபீல் பண்ணோம் சார். நல்லா ஓகே. சோ அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பா சார். படத்துல வந்த பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்ல எப்படி இருக்கு? எல்லாமே ஓகே தான் சார். ஹாப்பி. நாங்க அந்த கதைக்குள்ளே போயிட்டோம் சார். நாங்க அந்த கேரக்டராகவே மாறிட்டோம். ஏன்னா நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. வந்து படத்தை பாருங்க, உங்களுக்கான பெஸ்ட் தான் சார். சோ இப்ப படத்துல சொல்ல வந்த கருத்தை நார்மலா இருக்க சாமானிய மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதுக்கு ஒரு முரணான கருத்து இருக்கு? கண்டிப்பா ஏத்துப்பாங்க சார். ஏத்துப்பாங்க. எல்லார் வீட்லயுமே இதை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் சார். ஒரு அதாவது பையன்கன்றது விட்டுருங்க, பொண்ணுங்களுக்கான உணர்வே இருக்கு. அவங்க வீட்டுல வந்து விவேக் பாஸ்கர் சொல்லி 2 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களே இருக்காங்க இல்லையா? அம்மாவுக்கு வந்து மறுவாழ்வு நம்ம அவங்க இருக்க அவங்க பேலன்ஸ் பண்ணிப்பாங்க சார். அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க தாயோட நிலைமையை பத்தி யோசிச்சாங்கன்னா ஓகே.